இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். ஸோ உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துருப்பீங்க, நம்ம மே 30 வந்து எங்களோட போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு, ராம் அப்துல்லா ஆண்டனி. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப மாதிரி ப்ரௌடாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இவனுங்களும் அதில் பண்ணியிருக்கானுங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்மளோட டேரக்டர் ஜெயவரனுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எங்களுடைய அன்னை வேளாங்கண்ணி ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போஸ்டர் ரிலீஸ் பண்ண பேர் எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடச்சிது. பார்த்துட்டு இருக்க மக்கள் முதல்ல உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுடைய போஸ்டர் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஆக்டர் விஜய் ஆண்டனி சார் தான் வந்து லான்ச் பண்ணார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் வந்து எங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தருணம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இதை மேலே மேலே எடுத்துகிட்டு போக உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஸோ மக்களாகி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து படம் நல்லா இருக்கு வந்து அதை நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஆனால் எங்களுக்கு கதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த கதையை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிளில் மீறி நிறைய போராட்டங்கள் மீறி நாங்கள் இந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய கஷ்டப்பட்டது வந்து எங்களோட டேரக்டர் மட்டும்தான். ஸோ இவனுங்களை வந்து நாங்கள் மெயினாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இல்லை சார், இது குழந்தைங்களோட படம், நாங்கள் அவங்கள வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய போராட்டங்கள் மீறி இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இந்த தேட்டருக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை பிரதர், ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக என்னோட நடிப்பை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நடிப்புன்றதோடைய நான் அந்த ரோலாகவே இதில் வாழ்ந்துருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த பாட்டுமே நான் பாடலை பிரதர். நிறைய இப்போ வந்துட்டுருக்க யாரெல்லாம் நியூவாக வந்துட்டுருக்காங்களோ அவங்கள வச்சு தான் நாங்கள் பாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் பிரதர் இதில் நான் பாட்டு பாடல பிரதர். இது டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான டைட்டில். படமான கான்ட்ரவர்சியாக இருக்குமா இல்லை எந்த மாதிரியான ஒரு ஜானல் இருக்கும்? ஆக்சுவலாக நாங்கள் மறுபடியும் எப்படி கேட்டுருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் தான் தவிர 3 மதத்தில் இருக்கிற பசங்க மட்டும் நட்பாக இருந்தால் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நட்புனால சில பேர் வந்து தவறான பாதையில் போகிறாங்க. ஆனால் இந்த 3 பசங்களும் சேர்ந்து சமுதாய அக்கறையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து அதை சால்வ் பண்ணுறாங்க. அதுதான் படத்தோட மையக்கரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் த்ரில்லாக போகும். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம லீக்கப் பண்ணால் கூட எல்லா ட்விஸ்ட்டும் உடஞ்சிரும். அதுக்காக தான் நாங்கள் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கோம். இது வந்து ஏன் இன்னைக்கு எதையுமே நாங்கள் வெளிப்படையாக சொல்லலைன்னா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும். அதனால தான் இவங்க மேலோட்டமாக பேசியிருக்காங்கன்னு படத்தோட சொல்லணும்னா இதுதாங்க பிரதர், வேற ஒன்றும் இல்லை. இது போலீஸோட பசங்க அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்குமா இல்லை ஒரு ஹீரோ மெட்டீரியலாக ஒரு படத்தில் இருப்பாரு? இது ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லலாம். ஆனால் 3 பசங்க தான், 3 பசங்களுமே ஹீரோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இவரை கொஞ்சம் மெயின் பண்ணியிருக்கோம். அதனால இவர் தனித்துவமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் கோலிஸோட கதைக்கும் இதுக்கும் நம்மளுக்கும் சுத்தமாக சம்மதம் இல்லாததாக இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டீசர் வரும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு நாங்கள் வெளியில் வரும்போது இந்த கதையோட என்ன பேட்டர்னு உங்களால் ஈஸியாக பிடிக் பண்ண முடியும். அதுதாங்க இப்போதைக்கு சொல்ல முடியும் பிரதர். அப்படியே நான் இந்த படம் முடிச்சுட்டு நிறைய கேரக்டர் ரோல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் பண்ணியிருக்கோம். அண்ணன் சொன்ன மாதிரி கிளைட்டாக நான் கொஞ்சம் தனித்துவமாக காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் இது முடிச்சுட்டும் நான் இப்போ நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் பண்ணுவான்னு கிடையாது. நீங்கள் வேறு அந்த போஸ்டர் பார்த்தா தனுஷோடைய ஒரு இது மாதிரி இருக்கு, 6 பேக் வச்சுக்கிட்டு அதோட இது என்ன எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை அப்படிதான். ஆக்சுவலாக நான் அந்த பங்கு அந்த போஸ்டர் அது அப்படி வச்சிருக்கோம், உங்களுக்கு அப்படி தோணலாம். ஸோ நிறைய பேரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இது முன்னாடி படத்துலையும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஜிம்முக்கெலாம் போயிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட என்னை கொஞ்சமாச்சு சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ரேணிகுண்டா இந்த மாதிரியான ஒரு ராவான ஒரு இது மாதிரியும் பார்க்கறதுக்கு தெரியும் போஸ்டரை பார்த்தா. ஸோ அதோட இது என்ன எடுத்துக்கிட்டீங்களா இல்லை அதை வந்து இவர் தான் சொல்லுவாங்க.
இல்லை அது அந்த ஸ்டோரி வேற, இது ஸ்டோரி வேற. அதுதான் சொல்றேன், இது ஃபுல்லா சஸ்பென்ஸ் தான். நான் சொன்னேன் எதையும் உடைக்கிற அளவுக்கு இது இப்போ அந்த சூழ்நிலை இருக்கிறோம். இது படம் வரும்போது தான் தெரியும் ஏன் இவ்வளோ மெயின்டைன் பண்ணாங்கன்றது. இது ஏதோ பில்டப்புக்காக ஒன்றும் கிடையாது. ஏன்னா கதையோட கதைக்களம் அப்படி. ஓப்பனிங்லேருந்தே சஸ்பென்ஸ் தான், எண்டு வரைக்கும் இருக்கும். ஆனால் ஃபுல் உங்களுக்கு ஹாப்பியாக த்ரில்லிங்காக ஒரு இருக்கும் ஒரு விஷயம். வாட் நெக்ஸ்ட் தான் என்னோட மூவியாக இருக்கும். அடுத்த சீனுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் இருக்கும். எண்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே அதை நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏன் தம்பியை பாட வைக்கலன்னு சொன்னீங்க. எல்லாம் அதை தாண்டினா இந்த படத்துக்கு யார் கேட்டாங்களோ அந்த அளவுக்கு அப்பேலோ பாடியிருக்காரு ஒரு சாங்கு, சித்ரா மேடம் ஒரு சாங் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப்ரோஜி பண்ணியிருக்காரு. இது போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான சிங்கர்ஸ் தான் போட்டிருக்கோம். தம்பி இந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் தேவைப்படாதனால தான், இல்லைன்னா தம்பி யூஸ் பண்ணிருப்போம். வேற ஒன்றும் இல்லைங்க பிரதர். சஸ்பென்ஸ் சொல்லி எனக்கே இந்த போஸ்டர் வந்து லான்ச் ஆகிறப்ப தான் சென்ட் பண்ணாங்க. அவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு ஒரு நிறைய விஷயத்த. நானே கேட்டிருப்பேன், ஆனால் போஸ்டர் ரெடி பண்ணிட்டீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க விட. தம்பி அதெல்லாம் கிடையாது, சஸ்பென்ஸ்லாம் சஸ்பென்ஸ் தான், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துங்க அப்படி சொன்னவர் தான். ஸோ நான் எங்களுக்கே நிறைய சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் டேரக்டர் சார் பற்றி நிறைய சொல்லணும். என்னன்னா எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை இது. ஸோ அப்பயே நாங்கள் பண்ண வேண்டியது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். வாழ்க்கையில் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எங்கள் படம் பண்ணிட்டு இருக்கும்போதே நிறைய ட்ராப் ஆகி தான் வந்து போச்சு. ஸோ அதே மாரி சார் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பிடிவாதமாக எப்படி சொல்கிறது, திறமை மேலே ஒரு கர்வத்தோடு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த கர்வத்தோடு இந்த படத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் எங்களை நம்பியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோமா எங்களுக்கு தெரியல, எங்கள் படம் பார்க்கும்போது தான் வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் இவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மேடையில் ஸோ ஆடியோ லான்ச் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் அதுலேயும் நாங்கள் நிறைய வந்து டீகோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். சார் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மதத்தோட பிறை சிலுவை அது எல்லாமே வந்து மாறி போட்டிருக்கீங்க. இவங்க கேரக்டரும் அவங்க கருத்தில் இருக்கிறது எல்லாமே அவங்க கேரக்டர் நேம் மாறி இருக்கா இல்லை மாறி தான் இருக்கா? இல்லை, அது வந்து என்னன்னா அதுதான் இது என்னன்னா எல்லா மதமும் ஒன்றுன்றதை நாங்கள் காமிச்சிருப்பேன். எல்லாம் நானும் எல்லாமே ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லி தான் அதில் நான் டிசைன் பண்ணியிருப்பேன். தனித்தனியாக நான் காமிக்கிறதுக்கு விருப்பப்படல, எல்லாரும் ஒன்று தானே. அதே போல் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸும் உங்களுக்கு அப்படி தான் உருக்கமாக இருக்கும். ஏன் அந்த எல்லாம் ஒன்றுன்னு போட்டதுக்கான விடை வந்து கிளைமேக்ஸில் இருக்குது பிரதர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒன்றே சொல்லிக்கிறேன், கேமரா ஆஃப் பண்ணுறாதீங்க. ஸோ எங்களுக்காக டைம் ஒதுக்குனா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. அப்புறம் மக்களாகிய உங்ககிட்டயும் இருக்குது, பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய ரீச் கிடைக்கும். இல்லை இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே உங்களோட ஒவ்வொரு எழுத்துக்களும் தான் எங்களை வந்து மேலே ஒரு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு படிக்கட்டாக அமையும். அதுக்கு நான் கதையை நம்பியிருக்கேன், என்ன சார் நம்பினாரு, நான் உங்களை நம்பியிருக்கோம். அதேதான், வேற ஒன்றும் இல்லை. மக்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்றது வந்து மக்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா புகழும் ஆண்டவனுக்கே, வேறு யாருக்குமே கிடையவே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். பை.